வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். 5க்குரிய குரு 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துல உங்கள் ராசியையே பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். காலகட்டத்தில் நல்ல யோகமான பலன்களை பெறுவீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். சகோதரர்களால் அனுகூலமும் அனுசரணையும் எதிர்பார்க்கலாம். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது உங்கள் தலையீட்டினால் மறையும். பணவரவில் அவ்வப்போது சுணக்கங்கள் ஏற்படும். சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து சொத்து கைக்கு சேரும் நேரம். தாய் தந்தையாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் தாய் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் சில பேர் செய்ய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டம் முழுவதும் வாய் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரயோகிக்க வேண்டிய நேரம். செய்கிற தொழிலில் தடை தாமதங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் உங்களுடைய எண்ணம் போல் நடக்கும். பழைய வாகனத்துக்கு செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வீடு மராமத்து வேலையெல்லாம் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும். நண்பர்களுடன் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குழந்தை பேர் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்
அனுகூலமான பலன்களை தரும். குழந்தைகளின் படிப்பு சந்தோஷத்தை தரும். பொறியியல் மாணவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கப் பெறுவார்கள். புனித யாத்திரை செல்லும் நல்வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். சிலர் கோவில் திருப்பணிகள் எடுத்து செய்யும் வாய்ப்புகளும் உள்ளது. இந்த காலகட்டம் முழுவதும் வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். காளி, வராகி, துர்க்கை போன்ற ஆயுதத்தோடு இருக்கிற அம்பாளை வழிபடுறது இந்த காலகட்டத்தை மேலும் சிறக்க செய்யும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சிறந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான காலமாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.